எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறது ஒரு டிஐஎம்எல் வாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசரும் லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நேராக கிச்சனுக்குள்ளே போனேன். பூஸ்ட் போட்டு வச்சுருந்தாங்க, அதை குடிக்கலான்னு சொல்லி வெடிக்கட்டி வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறேன். 10 உலர் திராட்சையும் 10 முந்திரியும் சாப்பிடுவேன் டெய்லி காலையில். திராட்சையில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, பிலாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஊற வச்சு தண்ணியை குடிக்கிறதுல பார்த்திங்கன்னா பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் இதை ரீசெண்ட் டைம்ஸில் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போ சாப்பிட்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொருள் இன்னும் வீட்டில் கொஞ்சம் சில பொருள்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கடைக்கு கிளம்பி போயிட்டு அந்த திங்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக்லேருந்து எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அந்த பிளேஸ்லாம் வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ரோல் அப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அந்த சின்ன டப்பா காலியானது இதை மறுபடியும் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 11 o'clock மேலே பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரீ டைம்ன்றதுனால அப்போ சேர்த்து பூண்டையும் உரிச்சிட்ருந்தேன். அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கேஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது அப்படியே டெலிவரி வந்துச்சு. அதனால் அதையும் பிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து அதை ஃபோனில் போட்டு பார்த்துட்ருந்தோம். அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபோனுக்குள்ளே போகிறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக போட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன செய்யலான்னு கேட்டிருந்தாங்க. நான் காரம் குழம்பும் அப்பளமும் வச்சு சாப்பிட்லான்னு சொன்னேன். ஆனால் பார்த்திங்கன்னா மரத்தில் முருங்கைக்காய் காய்ச்சிருந்தனால அதையே பறித்து தொட்டுக்கையாக ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதனால் அதையும் செஞ்சு வச்சுட்டாங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காரம் குழம்பும் முருங்கைக்காய் தொக்கும். என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா கார குழம்புல காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு லஞ்சையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த கார்ன் இருந்தது. ஒரு 3 o'clock மேலே பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததில் அவளுக்கு எது வேணுன்றதை செலக்ட் பண்ண வந்துட்டா. அதனால் நான் அவள்கிட்ட கிண்டல் கேலிலாம் பண்ணி நான் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பூனை உட்காந்து எதையும் சாப்பிட்டு இருந்துச்சு. அதனால் அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கார்னை பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வேக போட்டுட்டு அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ஃபோனை நோண்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தேன். டைனிங் டேபிள் மேலே உள்ள ஜக்கில் பார்த்திங்கன்னா தண்ணி காலி ஆகிடுச்சு. அதனால் அதையும் அப்படியே ஃபில் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கார்ன்லாம் வெந்துருச்சு. ஒரு ஈவினிங் டைம் போல் அந்த கார்னெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்ருந்தேன். இந்த கார்ன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. அதனால் ஒரு கார்னை அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இன்னொரு கார்னை பார்த்திங்கன்னா உரித்து பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சால்ட்டு, சில்லி பவுடர், கொஞ்சமாக சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதை விட அப்படியே முழுசான கார்னில் பார்த்திங்கன்னா லெமனில் சில்லி பவுடர் தொட்டு தேய்ச்சி கொடுப்பாங்களே, கடையிலலாம் கொடுப்பாங்களே, அந்தமாரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னுனாலே ரொம்ப பிடிக்கும். அதில் எப்படி செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா என் பெட்டில் உட்காந்துட்டு எனக்கு பிடிச்சமான பாட்டை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி என் டே இப்படி தான் போச்சு. இன்னொரு விளாகில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.